ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி நிறைந்த இருதயத்தோடு கூட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. இதிலே மகிழ்ந்து களிகூற கடவோம் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாளிலே கர்த்தரை மகிழ்வித்து களி கூர்ந்து அவரை பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆமென். அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஓ எஸ் ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது
தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாடிது, இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. Oh yes. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை வழி நடத்தி வந்திருக்கிறார்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விட்டு என் ஆத்துமாவை தேற்றி எல்லா மரண பயத்துக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்தி நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட மகிமைப்படுத்தி கர்த்தரை பாடுவோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே,
அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மை தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு, மீட்டெடுத்த நாள் முதற்கொண்டு அவர் நம்மை சொந்த பிள்ளையாய் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த குறையுமே இல்லாமல் அவர் செய்கிற எல்லா காரியமும் நன்மைக்காகவே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சொல்லுவோம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார்.
செய்வீராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya. உறுதிப்படுத்த ஆவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுதான் உங்களுக்கு எல்லாமே இருப்பார் என்றால் வாய்களை திறந்து ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம். என்னுடைய தேவன் நீர்தான், என்னுடைய ஜீவன் நீர்தான், என்னுடைய வழி, என்னுடைய சத்தியம் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கரங்களை தட்டி ஹalleluya. ஆவியில நிரம்பி எல்லாரும் ஹalleluya. ரீபா கவா ஷகர் ரத நலரபலவா. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ஹalleluya. ரீமானா தானல ரபௌதி அந்தரபலவா. உங்க பாத்திரம் நிரம்பி இருக்கும் என்றால் அந்த நிரம்பி இருப்பதற்கான அடையாளமாக வழிந்து ஓடட்டும். ஹalleluya. உங்களுடைய அபிஷேகத்தின் பாத்திரம் நிரம்பி இருக்கும் என்றால் வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya. உங்களை ஒருவர் நடத்த வேண்டும் என்பது தேவையில்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால் அந்த ஆவியானவர் உங்களை நடத்தி செல்லுவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாக எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. சடங்காச்சார ஆராதனை அல்ல, கடமுறை ஆராதனை அல்ல. ஹalleluya. ஒருவர் சொல்லுவதினாலே ஆராதிப்பதல்ல, உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருப்பதற்கான அடையாளமே சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவது. எல்லாரும் ஹalleluya. ரீபா ஷவ கவர தனல ரபகமன தனல ரபா ரேகநாத நலரபோ ஷியாதரபலவா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. மகிமையின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருப்பார் என்றால் உங்கள் ஆத்துமாவிலே நிச்சயமாய் ஒரு விடுதலை உண்டு. உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருப்பார் என்றால் உங்கள் சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டு. உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருப்பார் என்றால் உங்களுடைய ஆவியிலே ஒரு விடுதலை உண்டு. ஆகவே எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தரை உயர்த்துகிறோம், என்னுடைய பலியை அவருக்கு செலுத்துகிறேன் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஞாசியிலே சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சத்தத்தை கொடுத்திருக்கிறார், பேசுவதற்கான கிருபையை தந்திருக்கிறார். ஆகவே தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே 3 மாத காலம் அளவும் நீர் என்னை வழி நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. என்னுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தீரே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீரே, வேலையில் என்னுடைய கரம் இருந்ததே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. விசுவாசிகள் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீவனின் அதிபதியே மே நன்றியோடு துதிக்கிறோம், ஜீவிக்கிறவரே மே நன்றியோடு துதிக்கிறோம், சேனைகளின் கர்த்தாவே மே நன்றியோடு துதிக்கிறோம், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே மே நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஹalleluya. கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற எந்த ஒரு தேவ பிள்ளையும் உண்மையாக சொல்ல போனால் அவர்களால் அமைதலா இருக்கவே முடியாது. ஏனென்றால் தகுதியே இல்லாத எனக்கு கர்த்தர் இத்தனை நன்மை செய்திருக்கிறாரே, தகுதியே இல்லாத எனக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தந்திருக்கிறாரே, இதற்கு எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்கிறாரே, இந்த மாதத்துல எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் என்னை காப்பாற்றி வந்திருக்கிறாரே, இதெல்லாம் நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் நிச்சயமாக அமைதலாயிராது. உள்ளம் அமைதலா இல்லைன்னா வாயும் சும்மா இருக்காது, வாயும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையின் அடையாளம். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறது காரணம் என்னவென்றால் நமக்குள்ளே தேவ ஆவி இருப்பதினாலே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம். ஏதோ அல்லேலூயா ஆமேன் என்று சொல்லுவதனாலே அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்துவது. கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு சத்தத்தை உயர்த்தி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில தேவனை மகிமைப்படுத்தி எல்லாரும் கர்த்தரை துதியுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஹalleluya. சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. போதாது, உங்க சத்தம் போதாது, உங்க சத்தம் போதாது. கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது இந்த சத்தத்தை அல்ல, இந்த சத்தத்தை அல்ல, இதற்கும் மேலான ஒரு சத்தத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹalleluya. நீங்க வாயை திறந்து துதிக்க 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 எல்லா தடைகள் இந்த நாளில உடைக்கப்பட போகிறது. நீங்க எந்த அளவுக்கு வாயை திறந்து துதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில பேசுகிறீர்களோ, இந்த நாளிலே ஒரு விடுதலையை பார்க்க போறீங்க, ஒரு விடுதலையை பார்க்க போறீங்க. ஹalleluya ரீஷக ரதன லரபலவா. ஹalleluya. துதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள், அந்தகார சக்திகளின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இருதய கடினத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில கடினப்படுத்துகிறோம். எல்லா இருதய கடினங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹalleluya. ரீபா ஷகர தனல ரபகமனபலவா ருகமன தனல ரபோ ரேகநாதனல ரபோ ஷியாதரபலவா. ஆவியானவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, ஹalleluya 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 ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை தெரிந்தெடுத்த தெய்வமே, எங்களை மீட்டெடுத்தவரே, எங்களை தேடி வந்தவரே, எங்களை அபிஷேகித்தவரே, எங்களை விடுவிக்கிறவரே, ஹalleluya. எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நன்மையினால் நிரப்புகிறவரே. ரீமா கரதனல ரபௌஷிய கரபலவா ரீகனதனல ரபோதிய தரபலவா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தாவீது விதமாய் சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவேதான் 1 சாமுவேலில் அன்னாள் விதமாய் சொல்லுகிறார், தாழ்மையில் இருந்த என்னை அவர் நோக்கி பார்த்தார், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னுடைய கொம்பை உயர பண்ணி இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒதுக்கப்பட்டு இருந்த, துரத்தப்பட்டு இருந்த, விரும்பப்படாமல் இருந்த நம்மை கூட தேவனாகிய கர்த்தர் தேடி வந்து நம்மை தூக்கி எடுத்து அநேகருக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் மாற்றி வைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்தவர்களாக ஹalleluya. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹalleluya. கரம் உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. தாழ்மையில் அடிமையை
மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பு கூறத்தக்கவர் ஒருவர் உண்டானால் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. இந்த உலகத்திலே நிலையான அன்பை செலுத்தக்கூடிய ஒருவர் உண்டானால் அது தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. எந்த மனிதனுடைய அன்பும் மாயை, எந்த மனிதனுடைய செயல்பாடுகளும் மாயை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய ஒவ்வொரு காரியமும் உண்மையானவைகள், மாறாதவைகள், நித்தியமானவைகள். அந்த தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை நினைத்தவர்களாக, ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நான் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே
ஆராதனை ஆராதனை யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே ஓ அப்பா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி முழுமையாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனிமேலும் எங்களை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். இவருடைய எல்லா காரியத்தையும் நீர் பார்த்து கொள்ள, நீர் நிறைவேற்ற, நடத்த, முடித்து வைக்க நீர் ஆசீர்வதிக்கும் தேவனாயிருக்கிறபடினாலே எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.